பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஓயாத பிரச்சனை இருந்தா, ஓயாத கடன் பாரங்கள், எப்பவும் எனக்கு நிம்மதியே இல்லை, சமாதானம் இல்லை, ஏதாவது பிராயச்சித்தம் உண்டா என்று கேட்கிறீங்க. பிராயச்சித்தம்ங்கிறது என்ன தெரியுமா? நாம் எதை பண்ணினாலும் ஒரு காரியத்துக்கு தேவனுக்கு ஏதாவது செஞ்சுட்டா போயிடும். அநேகருடைய நம்பிக்கை அது. ஏன்னா முற்காலத்தில் இந்த பைபிளை நம்புறவங்களும் சிலர் பண்ணாங்க. ஒரு தகப்பன் பெரிய பாவத்தை செஞ்சுட்டு மறிச்சிருந்தா கூட பாவ மன்னிப்பு சீட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை விலை கொடுத்து வாங்கி அந்த காசை காணிக்கையாக போட்டால் டொக்குன்னு காணிக்கப்பட்டியில் விழுந்த உடனே இவர் உத்தரிக்கும் ஸ்தலத்துக்கு குதித்து வந்துடுவார். அப்படிலாம் இல்லைங்க. இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டிய விதத்தில் வாழணும். ஏன்னா நமக்கு சொல்லி கொடுத்தாங்களே, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த வாழ்க்கைங்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில் பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. இந்த ரெண்டு காலத்துக்கு இடையில ஒரு காலம் இருக்கு, மனம் திரும்ப வேண்டிய காலம். மனம் திரும்பி என்னைக்கு தன் பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்றானோ அன்றைக்கு அவன் மனம் மாற்றது மட்டுமல்ல, தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறான். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கோ, அவருக்கு பயப்படுறவங்க மேலே அவருடைய கிருபை அவ்வளவு பெரியதாக இருக்குது. இன்றைக்கும் சொல்லுவேன், எத்தனையோ பேர் இந்த நோய் போகணும்னா அதை கொடுத்தா போயிருமா, இதை கொடுத்தா போயிருமா, ஐயோ அங்கே போய் கொடுத்தா போயிருமா, இங்கே போய் கொடுத்தா போயிருமா, எங்கே போக வேண்டியதில்லை. முதல்ல நம்மை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து கையில் எடுத்து மறுபடியும் எனக்கு அன்பானுள்ளே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 11 வசனத்துக்கு எல்லாரும் திருப்பி கையில் வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் எல்லாம் சேர்ந்து பாடுமா? பயப்படாதே பல்லக்கத்தாலே பாதுகாப்பே எல்தாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே பல்லக்கத்தாலே பாதுகாப்பே எல்தாலே ஸ்தோத்திரம். பாசமில் மேல் நீ வைத்ததில்லா, பாசமில் மேல் நீ வைத்ததில்லா, அதிக இயலாத வருமில்லை. எல்லை மறவா ஏசுநாதா, உங்கள் தயவால் என்னை நடத்தோ. எல்லை மறவா ஏசுநாதா, உங்கள் தயவால் என்னை நடத்தோ. உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதென்று உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதென்று உரைத்ததாலே ஸ்தோத்திரம். எப்படியோ உன் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியோ உன் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எல்லை மறவா ஏசுநாதா, உங்கள் தயவால் என்னை நடத்தோ. எல்லை மறவா ஏசு
சொல்லாதா உந்தன் தயவா என்னை நடத்தோ. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் படைத்ததற்காய் ஈந்ததானே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் படைத்ததற்காய் ஈந்ததானே ஸ்தோத்திரம். ஈரத்திலே அருள் துணையே பாதைக்கு நல்ல தேவனிவே. ஆபத்திலே அருள் துணையே பாதைக்கு நல்ல தேவனிவே. என்னை மறவா சொல்லாதா உந்தன் தயவால் என்னை நடத்தோ. என்னை மறவா சொல்லாதா உந்தன் தயவால் என்னை நடத்தோ. அநேக நேரங்களில் நம்முடைய தப்பான எண்ணம் தெரியுமா, தீராத பிரச்சனைக்கு என்னங்க வழி, தீராத பிரச்சனைக்கு ஏதாவது கொடுத்தா தீந்துருமா? இல்லைங்க. ஆண்டவர் ஒன்றை எதை கேட்குறாரு? நம்மட காணிக்கை எதிர்பார்க்குறாரா? இல்லை ஏதாவது கொடுத்தா போதுமா? எதை கொடுத்து நீ பிராயச்சித்தம் செய்ய முடியாது. ஒன்றை முதலாவது கொடுக்கணும். உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணிக்கணும். நம்ம பாடுனா போதும், அதை அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணித்தேன் பாடுவோம். ஆனால் மட்டும் ஒப்பு வச்சிருக்கோமா? வேதம் அழகா சொல்லுது, ஒரு மனுஷன் பாவம் செஞ்சான், அதுக்கு பிராயச்சித்தம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க பாருங்க. விடியற் காலமான போது, நல்ல கவனிங்க, எப்பவும் விடிய காலம் வருது, காலை வருது, இரவு வருது, மதியானம் வருது, எல்லா நாளும் வருது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் ஒரு மாதிரி விடியுது. இங்கே பார்க்கிற விடியற் காலம் ஆன போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி, எதுக்கு? இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த அந்த காட்டிக் கொடுப்பதற்கு காரணமாயிருந்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு கரங்களை தட்டி கத்திரமைப்படுது. என்னைக்கு நாம மனதுருகி ஆண்டவரிடத்துல நான் செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்தேன் ஐயா. சொல்லுங்க, நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, நெல்வே மனமிருங்கோ. இயேசுவே என் தெய்வமே, நெல்வே மனமிருங்கோ. எல்லாம் சொல்லுங்க. நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்தேன் ஐயா.
ஒரு விசை மன்னியுமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, எல்வே மனமிது. இயேசுவே என் தெய்வமே, எல்வே மனமிரது. இயேசுவே என் தெய்வமே, எல்வே மனமிரதோ. நல்ல கவனிங்க. இந்த யூதாஸ் காரியத்து கூடவே இருந்தவன், பணப்பைய வச்சிருந்தவன். ஒரு சமயத்தில் யோவான் 12ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு வரார். அப்போ ஒரு பெண் வந்து விலையேறப்பெற்ற தைலத்தை என்ன செய்யறா, கொண்டு வரா. அதை கொண்டு வந்து எதில் ஊத்துனா, பாதத்தில் ஊத்துன உடனே இவன் சொன்னா, இவ்வளவு விலையேறப்பெற்ற தைலத்தை இவ்வளவு விலை கொடுத்து வாங்கினதை வீண் பண்ணிட்டாளே, வீண் பண்ணிட்டாலே, இது வித்து தரித்திரத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தரித்திரர் மேல அக்கறை உள்ள மாதிரி பேசுறவன் இவன் தான். எனக்கு அன்பாவளே, ஆனால் அந்த பெண்ணை பார்த்து இயேசு என்ன சொன்னா தெரியுமா? மார்க்கு 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் அழகா இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அல்லேலூயா. அன்னைக்கு நாம என்னத்தை கொடுத்து ஆண்டவரிடத்துல செஞ்சிருக்கோம்? நம்ம பாடத்தான் முடியுது. என்ன கொடுப்பே இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்ன கொடுப்பே இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்ன கொடுப்பே. மெய்ப்பனாய் நான் இருந்தாலோ ஆட்டுக்குட்டி நான் தருவேனே. மெய்ப்பனாய் நான் இருந்தாலோ ஆட்டுக்குட்டி நான் தருவேனே. வெள்ளை தூபம் போலவர்க்கும் அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு, வெள்ளை தூபம் போலவர்க்கும் அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்ன கொடுப்பே இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்ன கொடுப்பே. தூதனாய் நான் இருந்தாலோ, எக்க
பலபலமேசுவை வாழ்த்தி பாடி மகிழ்வதற்கு, பலபலமேசுவை வாழ்த்தி பாடி மகிழ்வதற்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாமே இயேசுவே, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாமே இயேசுவே, என்னை கொடுப்பே இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாமே இயேசுவே, என்னை கொடுப்பே. நல்லா கவனிங்க, ஆண்டவர்கிட்ட போய் என்னதான் கொடுக்கிறது? பாவத்தை கழுவ எதுல போனாலும் முடியாதுங்க, எங்க போனாலும் அந்த பாவம் தீராது. ஒரே ஒரு வழிதான், மனத்தாழ்மையாய் அறிக்கையிட்டால். வேற யார்ட்டையும் போய் ஒப்புரவாக வேண்டாம், அவர்கிட்ட ஒப்புரவாங்க. மனுஷன்ட்ட போய் சொல்லாதீங்க, என்கிட்ட செய்யாதீங்க, என்கிட்ட சொல்லாதீங்க பிரதர் நான் இந்த பாவம் தெரியாமல் சொல்லிட்டேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா அவர் எல்லா அநியாயத்தையும் சுத்திகரிக்க அவர் ஒருத்தர் தான் உண்மையும் நீதியும் உள்ளவர். யோவான் சொல்றார் அப்படித்தான். நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிற கிருபாதார பலி அவரே. அதனால்தான் நம்ம போய் சொல்றோம், சர்வ வல்ல தயாபர பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம் சொல்றோம்ல. எங்களுக்கு சுகமே இல்லை, பிரச்சனை இருக்குன்னா யார்கிட்ட போய் அறிக்கையிடணும்? அதுக்கு ஒரு பிராயச்சித்தம், நாம் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்னன்னு நமக்கு தெரியலை. அதனால தான் நாம் ஒன்று அதை கொடுத்தா இதை கொடுத்தா தீந்துருமா? தீராதுங்க. இந்த யூதாஸ் காரியத்தை செய்யக்கூடாத ஒரு பாவத்தை செஞ்சுட்டான். வேத வசனத்தின்படி அவர் காட்டி கொடுக்கப்படணும், அதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தார். உன் பாவத்தை என் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்கு தான் தம்முடைய பிதாவின் இடத்துல இருக்க வேண்டியவர் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமை வெறுத்து அடிமையின் சாயலாய் மனித உருவில இந்த பூமிக்கு வந்தது எதுக்கு? உன் பாவத்தை என் பாவத்தை சுமந்து தீர்க்க, நமக்காக பலியாக தன்னையே ஒப்பு கொடுக்க தான் இந்த பூமிக்கு வந்தார். நம்ம பாவத்தை மறைக்கிறதுக்கு எதை கொடுத்தாலும் தீர்த்திட முடியாது. யூதாஸ் காரியத்தை நினைச்சிருந்தா வேற எங்கே போய் அறிக்கை எடுக்கலாம்? முதல்ல போய் நேராக போனான். அவனுக்கு தெரிஞ்சு என்ன தெரிஞ்சு? அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார் என்று கண்டு மனஸ்தாபப்பட்டு. அதுதான் முக்கியம். நாம் இன்னைக்கு செஞ்ச காரியத்தை நினைச்சு மனஸ்தாபம் பட்டா போதுங்க. ஆண்டவரிடத்துல சொல்லணும், நான் செய்யத்தகாததை செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா, என் மேலே இறக்கம் வைங்கப்பான்னு சொல்லி கேட்டா அவர் யாரு? மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே சொத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே சொத்தரிப்பே. நீ நல்லவே சர்வ வல்லவே, நீ நல்லவே சர்வ வல்லவே, உங்க இறக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இறக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே சொத்தரிப்பே. எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா
சுமந்து கொள்ளி, ஐயா துக்கங்களை சுமந்து கொள்ளி. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பே சோத்தரிப்பே. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உன்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உன்மேலே விழுந்ததையா. ஐயா உங்க மேல விழுந்ததையா, ஐயா உங்க மேல விழுந்ததையா. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். ஐயா யூதாஸ் காரியத்துக்கு எப்ப விளங்குச்சு? அவரை காட்டி கொடுக்க போகும்போது பேசும்போது விளங்கல, அவருக்காக இவ்வளவு காசுன்னு பேசும்போது விளங்கல. எப்ப விளங்குச்சு? அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார் என்பதை அறிந்த போதுதான், ஐயோ நான் எவ்வளவு பாவம் செஞ்சுட்டேன். பிராயச்சித்தம் என்ன அப்பந்தான் வருது. இன்னைக்கு நமக்குள்ளே எப்போ இருந்தா, நாம் செஞ்ச காரியம் நம்ம செய்யும்போது தெரியறதில்ல, பின்னாடி நமக்கு தெரியுது. ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேனே, இப்படி செஞ்சுட்டேனே. ஏதாவது செஞ்சா தீருமா, ஏதாவது செஞ்சுமா? ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அவருடைய பாதத்தில் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் அறியாமல் செய்துட்டேன்ப்பா. ஏன்னா அறியாமையை மன்னிக்கிறவர். லூக்கா 23:34 இயேசு சிலுவையில் சொன்ன வார்த்தையை நீங்கள் மறக்கக்கூடாது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதுன்னு அறியாம இருக்கிறாங்களே. இந்த காலையில் அந்த யூதாஸ் காரியத்துக்கு உடனே தண்டிக்கவ செஞ்சாரு. நான் நினைக்கிறேன் ஒருவேளை இயேசுட்ட போய் அவன் மன்னிப்பு கேட்டிருந்தானே அப்பவும் கூட அவர் மன்னிச்சிருப்பார். ஏன்னா அவ்வளவு ஒரு இரக்கம் உள்ள தேவன், கிருபை உள்ள தேவன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. கேட்குறதோடு விட்டுறாதீங்க, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படும். ஏன்னா 30 நாள் வரணும்னா பார்த்துங்க, ஒரு நாளைக்கு ரெக்கார்டிங் மட்டும் 1000 ரூபாய் தாண்டி வந்துடும். நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு வேளை ரெக்கார்டிங் இருக்கும்போது சந்தேகம் இருந்துச்சுன்னா வாங்க, வரும்போது எவ்வளோ செலவு இருக்குதுன்னு உட்காந்து பாருங்கள். எல்லாத்தையும் எனக்கு இதில் ஓப்பன் காட்டடும், வந்து தாராளமாக காமிக்கிறேன். டிவி பில்லு வேணுமா, தாராளமாக வந்து பாருங்கள், ஜிஎஸ்டியோட பில்லு கட்டிடுவேன். கர்த்தர் எழுப்பித்தர நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, எங்கள் சபையை எப்போமாவது முடிஞ்சால் வந்து பாருங்கள். 2 சபையும் பார்வையற்ற மக்கள். இவங்கள்ட்ட எந்த காணிக்கை எதிர்பார்த்து நான் வைக்கல, இவங்க எப்படியாவது ஆண்டவரிடத்தில் சேர்ந்தா போதும். அதுக்காகத்தான் மதுரையில் ஒரு ஆலயம், திருநெல்வேலியில் ஒரு ஆலயம். இவங்களை ஞாயிற்றுக்கிழமை கூட்டு வர்றதுக்கு மட்டுமே மாதம் 16,000 ரூபா வேனுக்கு திருநெல்வேலியில் செலவழிக்கிறோம். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் காலையில் ஞாயிற்றுக்கிழமை 9 மணி 9:30 வந்து பாருங்கள், வேன் நிற்கும், கண்ணீர் அனுப்புற ஏற்றிட்டு வரேன். முடிஞ்சோடனே எல்லாரையும் சாப்பிட வச்சு திரும்பி கொண்டு வருவேன். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இந்த மக்களை அழைத்து வர்றதுக்கு உதவலாம். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு ஒரு அம்மா என்கிட்ட எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, ஐயா வேன் வாங்குறதுக்கு 45,000 சேர்த்து வச்சுருக்கையா தரையா.
இவ்வளவுக்கு அந்த அம்மாவுக்கு பென்ஷன் மட்டும்தான் வருது. எனக்கு அது ரொம்ப பாரமாக இருந்துச்சு. 1500 ரூபா பென்ஷன் வருது, இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சது இருக்கியா தாரேன். நான் எதுக்குமா சேர்த்து வச்சிங்கன்னு அவங்க சொன்ன போது எனக்கு கண்ணீரே வந்துச்சு. நான் போனால் எனக்கு அடக்கத்துக்கு வச்சுருந்தேன் ஐயா, கத்துறதை பார்த்துக்குவார், நான் தாரையா. எனக்கு அன்பானவர்களே, இவங்களை அழைத்து வரக்கு உதவலாம், நல்ல உணவு கொடுக்க உதவலாம். ஏன் ஒருவேளை நீங்கள் பெரிய தொழில் வச்சுருக்கீங்கன்னா நல்ல 10 பேர் துணிமணி கொடுக்க உதவலாம். எடுத்து நீங்கள் துணியாகவே அனுப்பலாம். ஏன்னா பணமாக அனுப்பணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே அனுப்பலாம், வந்து பார்க்கலாம். எந்த விதத்திலும் தாராளமாக பாருங்கள். கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். இப்போ கூட சகோதரிகளுக்காக பார்வையற்றவங்களுக்கு தங்களுக்கு ஒரு இடத்த கட்டி வரோம். 2300 ரூபா சதுரடி. ஆண்டவர் உங்களை ஏவினா 1 சதுரடி 2 சதுரடி இப்படி தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே இடத்துல தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் கேட்கலாம் எப்படி தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் வருது, அது வழியாக ஜிபே ஃபோன்பே இருக்குது. அக்கௌண்ட்டுக்கு வைக்கணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, தயவுசெய்து உங்களுக்கு அதுக்கும் தனி நம்பர் இருக்குது, நான் உங்களுக்கு தரேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்களுக்குள் இருக்கிற எப்பேற்பட்ட இரத்தாம்பர சிவப்பான பாவத்தையும் பஞ்சை போல் மென்மையாய் மாற்றுகிற தெய்வமே, உம்மிடத்தில் நாங்கள் பிராயச்சித்தம் செய்ய வேண்டியதில்லப்பா. எங்களை அர்ப்பணித்தா போதும். எங்களை நாங்கள் நிதானித்து அறிந்து கொண்டால் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை என்று கொரிந்து சபைக்கு எழுதியிருக்கிறேன். ஒவ்வொருவருடைய மனதில் அவர்கள் செய்த காரியங்களை உம்மிடத்தில் மெய்யாக அறிக்கையிடும் போது விடுதலையின் நாயகன், வெற்றியை தருகிறவர், எங்களுக்குள் இருக்கிறவர் ஜெயம் கொடுப்பீராக. சுகவீன பலவீனத்தில் இருப்போருக்காய், வியாதி படுக்கையிலிருந்து கண்ணீர் வடிப்போருக்காய், பல நாள் தீராத கடன் பாரத்தில் இருப்போருக்காய், வேதனையிலே வியாதியிலே சரீரத்திலே பலவிதமான பலவீனத்தோடு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய், தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி அதிலிருந்து விடுபட முடியாமல் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் விடுதலை தருவீராக. யோவான் 8:34 மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் விடுதலை ஆவீர்கள் என்ற வேத வாக்கின்படி ஒவ்வொரு காரியத்திலும் விடுதலை கொடும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.